அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் விடைகளில் மாதத்தேர்வு 1 மற்றும் ஐ செய்யலாமே ஆகியவற்றுக்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாநில சின்னங்கள் தொடர்புடைய சொற்கள் செங்காந்தல், திருவில்லிபுத்தூர், கோபுரம். அடுத்து பரதம், நாட்டியம், நிறைய வார்த்தைகள் இருக்குது. அவர்கள் எதை வேணால் எழுதி கொள்ளலாம். அடுத்து அன்னை, தாய் ஆகிய 2 வார்த்தைகள். அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு, அது மாதிரி அதை மேலே இருக்கிறத பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடித்து எழுதிவிடலாம். ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும். அதற்கடுத்து இந்த 4 வரிகளை படித்துவிட்டு கீழுள்ள கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டும். ஐ வரிசை எழுத்துச் சொற்கள் அவர்களாகவே தேடி ஈஸியாக எழுதிடுவாங்க. எதற்காக பிறந்துள்ளதாக கவிஞர் கொடுக்குறாருன்னா தமிழன்னையை புகழ்வதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பனை ஓலையால் கூடை முடையலாம். தலைவர் என்பவர் காப்பாளர். காப்பாளர் என்று கூறியது முயல். அடுத்து பனை மரத்தின் பயன்களை அந்த பற்றி நல்லா ஒரு 2 தடவை படித்தாவே ஈஸியாக மாணவர்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அதற்கடுத்தபடியாக ஒரு சிறு கதை சின்ன வயசில் படிச்சிருப்போம். அந்த கதை தான் அதை வரிசைப்படுத்தி 1, 2, 3, 4 நம்பர் போட்டு கீழே மாணவர்களுடைய கற்பனை திறத்திற்கு ஏற்றாற் போல் அந்த கதையை எழுத சொல்லலாம். சரிங்களா? நாங்கள் ஒரு சிறு கதை கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. மாணவர்களே அவர்கள் கற்பனை திறத்திற்கு ஏற்றாற் போல் கதைகளை சொல்ல சொல்லி இன்னும் சுருக்கமாகவோ இல்லை இன்னும் விரிவாகவோ அவர்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அந்த மாதிரி அந்த கதையை எழுத சொல்லலாம். ஒவ்வொரு படங்களாக நாங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் அது என்ன நடக்குது அப்படின்றத படம் 1, படம் 2, படம் 3 மற்றும் படம் 4 அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கோம். மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டார் போல் எப்படி வேண்டுமானாலும் இந்த கதையை எழுதி கொள்ளலாம், எழுத சொல்லலாம். சரிங்களா? இது அவர்கள் விருப்பம்தான். நம்ம இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கடுத்தபடியாக ஒரு எழுத்தை மற்றும் மாற்றி எப்படி விடை எழுதுவது. முதல் இருக்கிறது அள்ளி, அடுத்து பள்ளி, அடுத்து வால், அடுத்து நிறுத்தற்குறிகள். அது குழந்தைங்க ஈஸியாகவே எழுதிடுவாங்க. அதற்கடுத்தபடியாக ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடலை படித்துவிட்டு கீழுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். சரிங்களா? யாருக்கு நடைபெற்ற உரையாடல்னா ஊராட்சி மன்ற ஊர்மன்ற தலைவருக்கும் பொதுமக்களுக்கும். அடுத்து 4 நாட்களாக லைட் எரியலை அப்படிங்கிறது தான் குறை. அடுத்து யாருக்கு எழுத தெரியும் என்றால் ஊர் தலைவர் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு எழுத தெரியும் என்று கூறினார். அடுத்து எந்த குறைக்கெல்லாம் கடிதம் எழுதலாம்னா எந்த குறையாக இருந்தாலும் ஊர் சம்பந்தப்பட்ட எந்த குறையாக இருந்தாலும் எழுதலாம் என்று கூறுகிறார். யாருடைய முகவரி எழுதணும்னா யார் கடிதம் அனுப்புகிறோமோ அவருடைய முகவரியை எழுத வேண்டும். அடுத்தாக அந்த படத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பனிக்கரடி. முதல் இருக்கிற நெருப்பு கோழி, அடுத்து இருக்கிறது பனிக்கரடி. அதற்கு அடுத்தபடியாக இருப்பது வரி குதிரை. குதிரையில் வரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீர் யானை. யானை படம் நீர்லேயே வரைஞ்சிருக்கனால அது நீர் யானை. அடுத்தபடியாக இங்குள்ள கோடுகளை கொண்டு படங்களை வரைய வேண்டும். மாணவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப படங்களை வரைந்து கொள்ள சொல்லலாம். சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய கற்பனை திறனுக்கு ஏற்றாற்போர் இந்த படங்களை அவரவர்களாகவே வரைந்து பயன்படுத்தி அந்த கோடிகளை பயன்படுத்தி வரைந்து கொள்ளலாம். அடுத்து காலை எழுப்புவர் சேவல், தேன் சேகரித்து கொடுப்பவர் தேனி, வீட்டை காப்பவர் நாய், விவசாயிக்குதோவர் மண்புழு. அதற்கடுத்தபடியாக நீங்கள் யாருக்கு பரிசு தர விரும்புகிறீர்கள், என்ன பரிசு தர விரும்புகிறீர்கள், எதற்காக பரிசு தர விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களை கேட்டு அதை எழுத சொல்லலாம். சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.